இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து த்ரெட்ஸ் அக்கவுண்ட்ட பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய த்ரெட்ஸ் அக்கவுண்ட்ட எப்படி நம்ம பிளாக் மற்றும் அன்பிளாக் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். மற்றும் நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய ப்ரொஃபைல, ஒருத்தவங்களுடைய அக்கவுண்ட்ட நம்ம வந்து பிளாக் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய அக்கவுண்ட்ட நம்ம எதுக்காக பிளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரைவசிய பாதுகாக்க, நம்ம வந்து சேஃப்டியா இருக்கிறதுக்காக நம்ம வந்து பிளாக் பண்ணலாம் ஒருத்தவங்கள. அவங்க கிட்ட இருந்து நம்மளுடைய பிரைவசி அண்ட் சேஃப்டிய பாதுகாக்க வந்து அவங்கள நம்ம வந்து பிளாக் பண்ணலாம். இப்ப அவங்களால நமக்கு எதனா பிரச்சனை வரப்போகுது, ஆபத்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்கள வந்து நம்ம பிளாக் பண்ணலாம். ஓகே. இப்ப வந்து பாருங்க, நம்ம வந்து பிளாக் பண்றதுனால என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப வந்து பாருங்க, நீங்க வந்து ஒருத்தவங்கள நீங்க வந்து பிளாக் பண்றீங்க அப்படின்னா, இப்ப வந்து அவங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைல வந்து வியூ பண்ண முடியாது. போஸ்ட்ஸ வியூ பண்ண முடியாது. ரிப்ளைஸ வந்து பார்க்க முடியாது. எதையுமே வந்து பாருங்க அவங்களால பண்ண முடியாது. உங்களுடைய அக்கவுண்டே வந்து அவங்களுக்கு விசிபிள் வந்து ஆகாது. நெக்ஸ்ட் மெசேஜ் கூட அவங்களால பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அவங்க வந்து உங்கள ஃபாலோ பண்ணியிருந்தானோ, அந்த ஃபாலோ வந்து ரிமூவ் ஆயிடும். நீங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தாலும், அந்த ஃபாலோ வந்து பாருங்க ரிமூவ் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் மென்ஷன், டேக் எதுவுமே பண்ண முடியாது. இன்டராக்ஷன், லைக்ஸ், கமெண்ட்ஸ், ரிப்ளைஸ் எதுவுமே வந்து பாருங்க பார்க்க முடியாது. அவங்க வந்து பண்ணதா இருக்கட்டும், நீங்க வந்து அவங்களுக்கு பண்ணதா இருக்கட்டும், எதுவுமே வந்து பாருங்க பார்க்க முடியாது. ஓகே. இது போல வந்து பாருங்க, டோட்டலாவே வந்து பாருங்க அக்கவுண்டே வந்து காமிக்காது. உங்களுடைய அக்கவுண்ட் அவங்களுக்கு வந்து காமிக்காது. அவங்கள நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா. இப்ப இது போல உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபைல்ஸ், பிடிக்காத அக்கவுண்ட் எதனா இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம அது எப்படி நம்ம பிளாக் பண்ணலாம் மற்றும் அன்பிளாக் பண்ணலாம் சொல்லிட்டு இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து யார பிளாக் பண்ணணுமோ அவங்களுடைய ப்ரொஃபைல்க்குள்ள வந்துடுங்க. இப்ப ப்ரொஃபைல்க்குள்ள வந்துட்டு மேல டாப்ல வந்து பாருங்க ரைட் சைடுல 3 டாட் இருக்கு பாருங்க. இந்த 3 டாட்ட கிளிக் பண்ணுங்க. 3 டாட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து வியூ ஆகும். இதுல வந்து பாருங்க பிளாக்ன்னு சொல்லிட்டு இருக்கு ரெட் கலர்ல. இந்த பிளாக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பிளாக்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல எல்லாமே டீடைலா குடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல பிளாக் இருக்கு. பிளாக்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பிளாக் ஆயிடும். அவங்களுடைய அக்கவுண்ட் வந்து பிளாக் ஆயிடும். இப்போ இதுல வந்து நான் ஓகே குடுத்துக்கிறேன். இப்போ வந்து அவங்கள நம்ம பிளாக் பண்ணியாச்சு. இப்போ இது போல வந்து பாருங்க, நீங்க வந்து கீழ ஸ்க்ரோல் பண்ணும்போது அவங்களுடைய அக்கவுண்ட் வந்தாலும் சரி, அவங்க ப்ரொஃபைல்க்குள்ள போயிட்டு நீங்க வந்து அவங்கள பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்றேன் பாருங்க. இது போல ஒரு சில அக்கவுண்ட்ஸ வந்து நான் பிளாக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அவங்கள பிளாக் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ப்ரொஃபைல்க்குள்ள போயிட்டு தான் மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய 3 டாட்ட கிளிக் பண்ணி பிளாக் இருக்கும். அந்த பிளாக்க கிளிக் பண்ணி இதுல இருக்கக்கூடிய பிளாக்க கிளிக் பண்ணி நீங்க வந்து அவங்கள பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து அவங்கள பிளாக் பண்ணிட்டேன். இப்போ இது போல நீங்க வந்து அவங்களுடைய போஸ்டஸ வியூ பண்ணும்போது ஹோம் பேஜ்ல இருந்தும் நீங்க வந்து அவங்கள பிளாக் பண்ணலாம். அப்படி இல்லன்னா அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. மெசேஞ்சர்ல இருந்தும் நம்ம வந்து அவங்கள பிளாக் பண்ணலாம். இப்போ நான் வந்து பாருங்க மெசேஞ்சர ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ ஹோம் பேஜ்ல இருக்கு. மெசேஞ்சர் ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மெசேஞ்சர் ஐகான கிளிக் பண்ணும்போது அவங்க கூட நீங்க சாட் பண்ணியிருப்பீங்க. அவங்க அவங்க பண்றது பிடிக்காம இருக்கலாம். அவங்களுடைய அக்கவுண்ட் பிடிக்காம இருக்கலாம். இப்போ நீங்க வந்து அவங்களுடைய அக்கவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிளாக் சொல்லிட்டு இருக்கும். இந்த பிளாக் அப்படின்றத கிளிக் பண்ணி அவங்கள பிளாக் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாருங்க பிளாக் இருக்கு. பிளாக் கொடுத்து அவங்கள வந்து நான் பிளாக் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம பிளாக் பண்ணலாம். அவங்களுடைய ப்ரொஃபைல்க்குள்ள போயிட்டு நம்ம வந்து பிளாக் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து பாருங்க அவங்கள வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். இப்போ பிளாக்டு சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா பிளாக் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க அன்பிளாக் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு மெசேஜ் பண்ணா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா delete கூட பண்ணி விட்டுறலாம். இப்போ ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க. ப்ரொஃபைல்க்குள்ள போயிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்க 3 டாட் இதை கிளிக் பண்ணி கூட உள்ள வந்து நீங்க பிளாக் பண்ணிக்கலாம், அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா இவங்களை வந்து நம்ம பிளாக் வந்து பண்ணியாச்சு. இது போல நீங்க வந்து பிளாக் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க delete இருக்கு. delete கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய சாட் வந்து டோட்டலா delete ஆயிடும். உங்களுக்கு இந்த மெசேஞ்சர் இன்பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது அவங்களுடைய சாட். இது போல delete பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள வந்து பிளாக் பண்ணிட்டு பிளாக்ல தான் இருப்பாங்க. அவங்களுடைய சாட் வந்து delete பண்ணிடலாம். அவங்க வந்து டோட்டலா நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு. இது போல வந்து நீங்க delete பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கவுண்ட் வந்து இருக்காது. நம்மள வந்து கண்டுபிடிக்க முடியாது. சர்ச் பண்ணாலும் வராது. இப்போ வந்து பாருங்க, இப்போ அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி அவங்கள அன்பிளாக் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து த்ரெட்ஸ் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. த்ரெட்ஸ் ஆப் ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாருங்க உங்களுக்கு 2 கோட் இருக்கும். 2 பார் லைன். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுல செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் பேஜ்ல பிரைவசி இருக்கு. பிரைவசி கிளிக் பண்ணிக்கோங்க. பிரைவசி கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இங்க வந்து பாருங்க பிளாக்டு ப்ரொஃபைல் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. பிரைவசில பிளாக்டு ப்ரொஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. பிளாக்டு ப்ரொஃபைல்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க இது வரைக்கும் யாரெல்லாம் பிளாக் பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கு பக்கத்துல ப்ரொஃபைல் நேமுக்கு பக்கத்துல அன்பிளாக் இருக்கு. அன்பிளாக் கிளிக் பண்ணி நீங்க அன்பிளாக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அன்பிளாக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கவுண்ட் வந்து அன்பிளாக் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல் அன்பிளாக் வந்து ஆயிடுச்சு. இது போல வந்து பாருங்க அவங்களுடைய அந்த யூசர் நேம் பக்கத்துல அன்பிளாக் இருக்கு. அன்பிளாக் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பாப்அப்ல அன்பிளாக் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து பாருங்க அவங்களுடைய அக்கவுண்ட் வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பாருங்க அன்பிளாக் வந்து ஆயிடும். இப்போ டோட்டலா எப்பவும் போல இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இருந்த மாதிரி நீங்க வந்து அவங்க கூட வந்து மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், போஸ்டர்ஸ் வியூ பண்றதா இருக்கட்டும், எல்லாமே உங்களால பண்ணிக்க முடியும். நம்ம வந்து நம்மளுடைய த்ரெட்ஸ் ஆப்ல இப்படிதான் நம்ம வந்து ஒருத்தவங்களை பிளாக் மற்றும் அன்பிளாக் வந்து பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.